நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த காணொலியை நீங்க முழுசா கவனிங்க. ஏன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, கத்தோலிக்க சபை சகோதரர்கள் நாமும் அவர்களை நேசிக்கிறோம். இங்க யாரையும் வெறுப்பு உண்டாக்கும்படியான பேச்சை பேச நான் விரும்பல. நல்லா கவனிங்க. நாம இங்க ஒரு ஆராய்ச்சி பண்றோம், அவ்வளவுதான். இந்த ஆராய்ச்சிகள் ஆதி சபை காலத்திலே நடந்துச்சு. எது சத்தியம், எது அசத்தியம், கள்ள சகோதரர்கள் யாரு, நல்ல சகோதரர்கள் யாரு அப்படிங்கிறத குறித்ததான நிறைய காரியங்கள் அன்னைக்கு ஆதி திருச்சபை காலத்தில் நடந்துச்சு. இதை நிருபங்கள் தோறும் நீங்க பார்க்க முடியும். அன்னைக்குமே தவறான உபதேசத்தை செய்கிறவர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு விரோதமா அப்போஸ்தலர்கள் எப்படியெல்லாம் நிருபங்களை எழுதி அன்றைக்கு இருந்த சபைகளை எச்சரித்தார்கள் என்பதையும் நம்ம வேதம் முழுக்கவும் பார்க்க முடியும். ஏன் ஆவியானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கூட 7 சபைக்கும் எழுதும் போது அந்த சபைகள்ல சில சபைகள் தவறான உபதேசத்தை கொண்டிருந்தாங்க. நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசத்தை எல்லாம் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. எசபேலின் போதனையெல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்போ ஆவியானவர் அந்த சபைக்கு விரோதமாக கண்டிதம் பண்ணி நீ மனம் திரும்பு என்பதாக பேசின விடயங்களை எல்லாம் நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். அப்ப இது ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு. அதனால யாரும் இது ஏதோ கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களே பேசிக்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுக்குள்ள வந்துட வேணாம். ஆரோக்கியமான விவாதமாக இருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்க என்ன செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்கள். இப்ப யூடியூப் பக்கங்கள்ல பாத்தீங்கன்னா அருண் அப்படிங்கிற ஒரு சகோதரர், சதீஷ்குமார் போன்ற சகோதரர்கள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க கத்தோலிக்கத்துக்கு ஆதரவாகவும் கத்தோலிக்கத்தை எதிர்த்து செயல்படுகிற, அதாவது கத்தோலிக்கம் வேதத்திலே இருக்கிற சத்தியத்தை ஃபாலோ பண்றதுல இஷ்டத்துக்கு அவங்க சில விஷயங்களை கடைபிடித்து மக்களுக்குள்ள மூட நம்பிக்கையை புகுத்துறாங்க அப்படின்னு பிரிந்து வந்த சபைகள் சொல்ற சபைகளை சாடுகிற விஷயத்தையும் நீங்க பார்க்க முடியும். ஆனா அவங்க பேசுறதுல உண்மை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு உண்மை கலந்து பெரிய பொய்யை தான் அவங்க என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாங்க. அதுல அருண் சகோதரன் சொல்லும் அடிப்படையாகவே புராட்டஸ்டன்ஸ் நம்பிக்கையில் இருக்கிற சிக்கலே அதுதான். நீங்க பைபிள் ஒன்லி அப்படின்னு போகும்போது எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்புறீங்க. நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவேன். பைபிள் ஒன்லி அப்படிங்கிறது ஒரு புதைக்குழி. ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வர்றாரு, பைபிள் அடிப்படை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு புதைக்குழியானது. ஏன் புதைக்குழி அப்படின்னு சொல்றாரு? ஏன்னா பைபிள் அடிப்படைன்னு ஒருத்தவங்க எடுக்கும் பொழுது கத்தோலிக்க சபையில காணப்படுறதெல்லாம் சுய இஷ்டமான ஆராதனையா இருக்கிறது. அவங்க இடையில என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பைபிள்ல எழுதப்பட்ட கிறிஸ்தவ வழிமுறையை தாண்டி கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், அன்றைய ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது பைபிள் ஆவணமாக இருக்கிறது, ஒரு சரித்திரமாக அதுல குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுக்கு விரோதமாக கத்தோலிக்கம் செய்யறதுனால இவர் என்ன சொல்றாருன்னா பைபிள் ஒன்லி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புதைக்குழி என்பதாக பேசிட்டு வர்றாரு. அது ரொம்ப ஒரு மோசமான சொல்லாதான் இருக்குது. அதே போல சதீஷ்குமார் அப்படிங்கிற சகோதரரும் என்ன சொல்றாருன்னா, ஆதி திருச்சபை மக்கள் பைபிள் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கே பைபிள் எதுன்னு தெரியல. இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் தான் கேட்பாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவராய் இருந்து கொண்டு இவரே பைபிளை குறித்ததான வன்ம கேள்வியை முன்வைக்கிறார். பைபிளுக்கு விரோதமான சொல்லாடல்களை அதிகமாக இந்த சதீஷ்குமார் என்ன செய்யறாரு, எடுத்து வைக்கிறார். ஏன் இவர் எடுத்து வைக்கிறாரு? நீங்க செய்கிற மூட நம்பிக்கை, நீங்க செய்கிற பைபிளுக்கு விரோதமான சிலை வழிபாடு, புனிதர் வழிபாடு, சப்பரம் இழுக்குதல் எல்லாத்துக்கும் இப்ப முட்டுக்கட்டையா நிக்கிறது எது? பைபிள். அதனால இப்ப பைபிளையே கேவலமா நீங்களே என்ன செய்யுங்க, கொச்சைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. இது மட்டமான செயல், தவறான செயல். ஏன்னா 27 புத்தகங்கள் நம்ம புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறோம். இந்த 27 புத்தகத்தையும் அன்னைக்கு ஆய்வு பண்ணி தொகுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு இருந்த கத்தோலிக்க சபை தான். ஆனா கத்தோலிக்கம் என்பது உலகளாவிய கிறிஸ்தவர்கள், உலகளாவிய அப்படின்னு தான் அர்த்தம். கத்தோலிக்கம் என்கிற அந்த வார்த்தைக்கினுடைய பொருள் உலகளாவிய. அன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்களோ அவர்களை எல்லோரையும் பின்னாட்களிலே கத்தோலிக்கம் என்று பொதுவாக அவங்க வச்சாங்க. இன்னைக்கு இந்த கத்தோலிக்கம் என்கிற சொல்லாடலை இவங்களுக்கு உரியதாக மட்டும் மாத்தி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அது போகட்டும். இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இந்த 27 புத்தகத்தையும் அன்னைக்கு கத்தோலிக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சபையில முக்கியமான நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கூடி அதை எந்த புத்தகங்களை எல்லாம் பைபிளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி எடுத்து வச்சது என்னன்னா இந்த 27 புத்தகம் தான். இந்த 27 புத்தகத்தை தாண்டி வேறொரு புத்தகங்கள் இல்லை. இந்த சகோதரன், இந்த சதீஷ்குமார் அப்படிங்கிற சகோதரர் என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் எதுன்னு உங்களுக்கே தெரியல, ஆதி திருச்சபை மக்களுக்கே பைபிள் எதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆதி திருச்சபையில் உள்ள அன்னைக்கு இருந்த சபைகள்லயே பாத்தீங்கன்னா சிலர் 29 புத்தகங்கள் எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு 2 புத்தகங்கள் ஜாஸ்தியா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆமா, அன்றைக்கு ஆதி சபை மக்கள் ஒரு சில சபையார், எல்லாரும் அல்ல, நல்லா கவனிங்க, ஒரு சில சபையார் என்ன செஞ்சாங்கன்னா 29 புத்தகங்களாக அன்னைக்கு எடுத்து வச்சிருந்தாங்க.
சில காரணங்களுக்காக அந்த 2 புத்தகங்களையும் அவாய்ட் பண்ணிச்சு. ஒண்ணு என்னன்னா, அது நேரடியாக அப்போஸ்தலர்களோ அல்லது அப்போஸ்தலரோடு கூட இருந்த நெருங்கிய சீஷர்கள் மூலியமாகவோ அது எழுதப்படல. 2வது இந்த 2 புத்தகங்களும் பார்த்தீங்கன்னா, கிபி 150க்கு மேலே எழுதப்பட்ட புத்தகங்கள். சோ இப்படி சில காரணங்களுக்காக என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களே அன்னைக்கு இந்த 2 புத்தகம் பைபிளிலே சேர்க்கப்படக்கூடாது என்று ஒதுக்கிவிட்டார்கள். நல்லா கவனிங்க. அப்ப இந்த 2 புத்தகத்தையும் சரியாக அன்னைக்கு ஆராய தெரிந்த அன்றைக்கு இருந்த சபை, ஒருங்கிணைந்த சபை, ஆனா பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு 7 புத்தகங்களை மட்டும் இவங்க சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய தவறுன்னு நல்லா கவனிங்க. ஏன்னா ஏற்கனவே யூதர்கள் 39 புத்தகத்தை தான் அவங்க பழைய ஏற்பாட்டு பைபிள் ஒருங்கிணைச்சு வச்சாங்க. சரி, எப்ப இந்த 7 புத்தகங்கள், அதாவது தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது எப்போது சேர்க்கப்பட்டது? கிறிஸ்துவுக்கு முன்பாக 250 காலகட்டத்துல ஜெப்டுஜென்ட் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு, அதாவது கிரேக்க மொழிபெயர்ப்பு வேதாகமத்தை ஒருங்கிணைக்கிறாங்க. ஒரு 20 பேர் சேர்ந்து அதுக்காக அர்ப்பணித்து கொண்டு அந்த ஜெப்டுஜென்ட் என்கிற வேதத்தை மொழிபெயர்க்கிறாங்க. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் எடுத்து பயன்படுத்தினாங்க. ஆனா அவர்கள் பயன்படுத்தினாலும் கூட இந்த தள்ளுபடி ஆகமத்தை அவர்கள் பயன்படுத்தல. எங்கேயுமே அப்போஸ்தலர்களோ இயேசு கிறிஸ்துவோ இந்த தள்ளுபடி ஆகமத்திலிருந்து எந்த மேற்கோளும் வேதத்திலே காண்பிக்கவில்லை. ஏன் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் இந்த ஜெப்டுஜென்ட்டை எடுத்து பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு யூதர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா கிரேக்க பாஷை அதிகமாக ஊடுருவி காணப்பட்டது. அதனால கிரேக்க மொழிபெயர்ப்பா இருக்கிற இந்த ஜெப்டுஜென்ட்டையை எடுத்து இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் பயன்படுத்தினாங்க. ஆனா அவர்களை இந்த தள்ளுபடி ஆகமத்தை எடுத்து மேற்கோள் காட்டவில்லை. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் தள்ளுபடி ஆகமங்கள் பரிசுத்த வேதாகமமாக அங்கீகரிக்கல. அப்ப நான் கத்தோலிக்க சபையை பார்த்து கேட்கிற விஷயம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டில 29 புத்தகங்களை வைத்திருந்த சில சபைகள், அதுல அந்த 2 புத்தகத்தையும் ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்து அதிலே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை அல்ல, அது பின்னாட்களிலே, அதாவது அப்போஸ்தலருடைய சமகாலத்தில் எழுதப்படல, பின்னாட்களிலே அதை எழுதினார்கள் அப்படின்னு சில தரவுகள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏற்கனவே எழுதப்பட்ட சத்தியத்துக்கு முரண்பாடான சில விஷயங்கள் இருக்கிறது என்று நீங்கள் நிதானித்து அதை நீக்கின நீங்க ஏன் இந்த தள்ளுபடி ஆகமமாகிய 7 ஆகமங்களை ஏன் சேர்த்தீங்க? இந்த கேள்விக்கு உங்களுக்கு நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க. இந்த வேதாகமத்தினுடைய புத்தகங்களுடைய எண்ணிக்கையில கூட்டி குறைச்சு வருகிறதனுடைய விளக்கம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நாட்களில நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டது. எல்லாமே நம்ம வேதம்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்க அதிகாரப்பூர்வமாக வேதம் என்று அங்கீகரிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு புத்தகங்களாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அதிலே ஆவியானுடைய ஆளுகை அதிகமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆராய்ந்தார்கள். பின்பு அது யூதர்களால், பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் யூதர்களால் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும், தங்களுடைய தாய்மொழியாகிய எபிரேய மொழியிலே எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் வேதாகமத்தை தொகுத்தார்கள். இந்த தள்ளுபடி ஆகமங்களாகிய 7 ஆகமங்களும் பாத்தீங்கன்னா இவங்க சிறையிருப்புக்கு அப்புறம் எழுதப்பட்டது. சிறையிருப்பின் காலகட்டத்திலே மற்ற மொழிகள் எல்லாம் உள்ள ஊடுருவுனுச்சு பாத்தீங்களா, அந்த ஊடுருவலுக்கு அப்புறம் எழுதப்பட்ட இந்த தள்ளுபடி ஆகமத்தை அவர்கள் வேதமாக அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் இதெல்லாம் மற்ற மொழிகளிலே எழுதப்பட்டதாக இருந்தது என்பதை நீங்க புரிந்துக்கணும். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தையும் அவங்க எப்படி ஒருங்கிணைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக அது அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட அதிகாரப்பூர்வமான புத்தகமாக இருக்கணும், அல்லது அப்போஸ்தலர்கள் கூடவே இருந்த சமகாலத்திலே கூடவே அவர்களோடு பயணித்த சீஷர்களுடைய புத்தகமாக இருக்கணும். இதைத்தான் அவங்க வச்சு ஒருங்கிணைச்சாங்க. பின்னாட்கள்ல எழுதினது எதையுமே அவர்கள் வேதம் என்று அக்செப்ட் பண்ணல. அப்போஸ்தலர்கள் எழுதிய வார்த்தைக்கு முரண்பட்ட கருத்துக்களை யாராவது ஏதாவது புத்தகத்தை எழுதியிருந்தாங்கன்னா அதையும் வேதாகமாக அவங்க என்ன செய்யல, அவங்க அங்கீகரிக்கல. ஏன்னா அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் கையில தான் திறவுகோலை தேவன் கொடுத்திருந்தார். அப்போஸ்தலர் கையிலே தான் தேவன் அதிகாரங்களை கொடுத்திருந்தார். அப்போஸ்தலர்கள் உபதேசித்த அந்த உபதேசம் தான் ஒரிஜினல் கடவுள் கொடுத்த வார்த்தை என்பதை தேவன் திருஷ்டாந்தப்படுத்தியும் இருந்தார். அதனாலதான் சபை என்பது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே கட்டப்பட்டிருக்கிறது என்று வேத வாக்கியம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய கையிலே தான் தேவன் திறவுகோள்களையும் கொடுத்திருந்தார் என்பது வேதத்திலே நாம் வெளிச்சமாக பார்க்கக்கூடிய சத்தியமாய் இருக்கிறது. வேதாகமத்தினுடைய புத்தகங்கள் ஒரு சில இடத்துல அதிகமா இருக்குது, குறைச்சிருக்குன்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பாத்தீங்களா. சில இடத்துல 80 புத்தகங்கள் இருக்குது, 73 புத்தகங்கள் இருக்குது, 66 புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் வேதாகமம் எழுதப்பட்ட காலத்திலையும் நிறைய புத்தகங்கள் கண்டெடுக்கப்பட்டுச்சு. அதையெல்லாம் என்ன செஞ்சாங்க, விவரம் தெரியாம நிறைய பேர் எது ஆராய்ச்சிக்குட்படுத்தாம அதையும் வேதமாக நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் அநேகர் அன்னைக்கு இருந்தாங்க. இது இயற்கையான ஒரு விஷயம் தான் அன்னைக்கு. ஏன்னா கடவுள் பேரை வச்சு
அப்போஸ்தலருடைய பேரை வச்சு அன்னைக்கு யார் யாரோ வேதங்கள்லாம் பின்னாட்கள்ல சில நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் கூட சில புத்தகங்களை எழுதி என்ன செஞ்சாங்கன்னா அதை வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் இவர்கள் கண்டெடுக்கும் போது அதையும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அதை ஆராயாம அதை வேதமாக சிலர் அங்கீகரிச்சாங்க. அப்ப அதற்கென்று சிலர்கள் நியமிக்கப்பட்டவங்க அந்த புத்தகங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி இது வேதம் இல்லை என்று ஒதுக்கினார்கள். இதுதான் இந்த புத்தகங்கள் கூட்டி குறைச்சி இருக்கிறதுக்கெல்லாம் காரணங்கள். வேதாகமத்தை குறித்து 1000 விமர்சனங்கள் இருக்கலாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சரியாக இன்றைக்கு பழைய ஏற்பாடு 39 புத்தகம் தான், புதிய ஏற்பாடு 27 புத்தகம் தான் என்பதை இன்றைக்கு திருஷ்டாந்தப்படுத்தி நம்ம கைகளிலே கொடுத்து விட்டார். அதனால எந்த குழப்பமும் இல்லாம இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு ஒருங்கிணைச்சு கொடுத்த இந்த வேதாகமத்தை, இந்த 66 புத்தகத்தையும் நீங்க அதிகாரப்பூர்வமாக நம்பலாம். இதுல எந்த ஒரு முரண்பாடும் இல்ல. கூடுதலாக சிலர் வச்சிருந்தாலும் அவங்க கிட்ட இந்த 66 புத்தகங்கள் இருக்கத்தான் செய்யுது. அவங்க கிட்ட குறைச்செல்லாம் கிடையாது. இந்த புத்தகத்தை விட சில வரலாற்று குறிப்புகள் அன்றைக்கு யார் யாரோ எழுதின சில புத்தகங்களையும் அவர்கள் வேதமாக நம்பிக்கொண்டு சிலர் ஜாஸ்தியா வச்சிருக்கிறாங்க. ஆனா எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரு புத்தகம் என்ன? இந்த 66 புத்தகம் நிச்சயமாக இருக்கிறது. ஏன் யூதர்களே அந்த 7 புத்தகங்களை சேர்க்கலன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய பரிசுத்த வேதமாக அங்கீகரிக்கிறதுக்கு சில விஷயங்களை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஆவியானுடைய உந்துதலோடு கூட அன்றைக்கு எதெல்லாம் நாம் வேதமாக சேர்க்க வேண்டும் என்கிற அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அவங்க ஒரு அன்னைக்கு சத்தியத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையின் அடிப்படையில என்ன செஞ்சாங்க? தொகுத்தார்கள். ஏன் இந்த 7 புத்தகத்தை அவங்க பைபிளோட சேர்க்கலன்னு கேட்டீங்கன்னா, ஏனென்றால் இந்த 7 புத்தகங்களும் எபிரேயர்களுடைய, அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய எபிரேய மொழியிலேயோ அரேமிக் மொழியிலேயோ எழுதப்பட்டதாக இல்லை. ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டாக எடுத்துக்கொண்டது என்ன? ஒன்னு அரேமிக் மொழியாக இருக்கணும் அல்லது எபிரேய மொழியா இருக்கணும். இந்த அடிப்படையில எழுதப்பட்ட நூல்களை மட்டும்தான் அவங்க பைபிளாக சேர்த்தார்கள் ஒழிய பின்னாட்களிலே இஸ்ரவேலுக்குள்ளே கலந்த மொழியாகிய கிரேக்கமோ லத்தீனோ அல்லது பாபிலேனிய மொழிகளிலேயோ கல்தேய மொழிகளிலேயோ எழுதப்பட்ட ஒன்றை அவர்கள் பைபிளோடு கூட சேர்க்கவில்லை. பழைய ஏற்பாட்டு பைபிளோடு கூட அவர்கள் சேர்க்கவில்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து அந்த 7 புத்தகத்திலையும் இருக்கிற முரண்பாடு என்ன, அங்கே தேவ ஆவியானுடைய ஆளுகை இல்லாம அந்த 7 புத்தகம் இருக்கிறது, அநேக ஏற்கனவே எழுதப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாக இந்த 7 புத்தகங்களும் நிறைய கட்டுக்கதைகளையும் நம்ப முடியாத சில அமானுஷ்யங்களையும் இந்த 7 புத்தகங்கள் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 புத்தகங்களையும் என்ன செய்யறாங்க? ஆமா, திருச்சபை நீக்குகிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க எதையுமே கூடுதலாக சேர்க்கவே இல்லை, எதையுமே குறைக்கவும் இல்லை. நல்லா கவனிங்க. புரொட்டஸ்டன்ட் சபைகளை பொறுத்த வரைக்கும் எதையும் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. 29 புத்தகங்களே சில சபைகள் அன்னைக்கு பைபிள் வச்சிருக்கப்ப அந்த 2 புத்தகத்துல இருக்கிற தவறுகளை ஆராய்ஞ்சி அதை ஒதுக்கிட்டு 27 புத்தகம் தான் பைபிள்னு சொன்ன நீங்க ஏன் தேவையில்லாம 7 புத்தகத்தை சேர்த்தீங்க? பதில் சொல்லணுமா இல்லையா? உங்களுக்கு பதில் தெரியாது, சரிங்களா? ஆனா என்ன செய்வீங்க? இன்னைக்கு மக்களை குழப்பும்படியாக பைபிள் மேலேயே கேள்விக்குறி எடுத்து வைக்கிற மாதிரி நீங்க செய்றீங்க. ஏன் செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, பைபிள் இப்பொழுது உங்களை எதிர்க்கிறது. தங்களுக்கான ஆப்பை தாங்களே சீடி வைத்துக் கொண்டது போல தெரிஞ்சோ தெரியாமலோ பாத்தீங்கன்னா இவங்க புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை என்ன செஞ்சாங்க? இதுதான் பைபிள் அப்படின்னு ஒருங்கிணைச்சாங்க. இவங்க எழுதுனது இல்ல, நல்லா கவனிங்க. புத்தகங்கள் பூரா அப்போஸ்தலர்கள் எழுதினது. ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஆதி சபை பைபிள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்கிறது ஒரு மிகப்பெரிய பொய். ஏன் அப்படின்னா அன்னைக்கு அந்த பைபிளை கொடுத்த ஆத்தரே கூட இருந்தாங்க, எழுதின அப்போஸ்தலர்களே கூட இருந்தாங்க. அப்போஸ்தலர்களுக்குள்ள தேவ வார்த்தை இருந்தது, அவங்க எடுத்து போதிக்கிறாங்க. இது எப்படி சொல்லலாம்? நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க எடுத்துக்கங்களேன், மோசையின் மூலியமாக பிரமாணம் எழுதப்பட்டது. இப்ப அதுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களை எப்படி தேவன் நடத்தினாரு? பிரமாணமே இல்லாம நடத்தினாரோ? இல்ல. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, அதுக்கு முன்பாகவே இருதயத்திலே அந்த பிரமாணங்களை எல்லாம் தேவன் எழுதியிருந்தார். அதனாலதான் நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்காத காலத்துக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தேவனுடைய அநேக கட்டளைகளை வழிமுறைமைகளை எல்லாம் அவர் கடைபிடிச்சு வாழ்ந்ததாக நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். அப்ப எழுத்து வடிவிலே மோசைக்கு கொடுக்கப்பட்டுச்சே ஒழிய மோசே அந்த புத்தகத்தை எழுதாததற்கு முன்பு மோசைக்குள்ளே தேவ ஆவியானவர் இருந்து அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து வழிநடத்தினார் என்பதை பார்க்க முடியும். அதே போல புதிய ஏற்பாட்டிலே புத்தகங்கள் நிருபங்கள் எழுதப்படாததற்கு முன்பாகவே அந்த அப்போஸ்தலர்களே தேவனுடைய வார்த்தையாக இருந்தாங்க. இறை வார்த்தையை எழுதி கொடுத்த அப்போஸ்தலர்களே அன்னைக்கு நேரடியாக இருந்தபடினால் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புத்தக வடிவில தேவையில்லை. ஏன் புத்தக வடிவில தேவைப்பட்டுச்சு? இதையும் நீங்க நுட்பமாக வேதத்தை நீங்க வாசிங்கன்னா இன்னைக்கு எல்லாம் டிராவல்ஸ் ஈஸியா போயிருச்சு. ஒரு மணி நேரத்துல என்ன செஞ்சலாம்? பக்கத்து ஊருக்கு போயிடலாம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால டிராவல்ஸ்ங்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்ப ஆங்காங்க இருக்கிற சபைகளை அப்போஸ்தலர்கள் போன பின்பு அவர்களை வழிநடத்த தேவனுடைய வார்த்தை வேண்டும் என்று
அன்றைக்கு ஆவியானுடைய தூண்டுதலினால அப்போஸ்தலர்கள் நிருபங்களை எழுதினாங்க, சுவிசேஷ புத்தகங்களை எழுதினாங்க. பின்னாட்கள்ல தான் சுவிசேஷ புத்தகத்தை எழுதுறாங்க, பின்னாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா நிருபங்களை எழுதினாங்க. ஆனா எல்லா புத்தகத்தையும் முதல் நூற்றாண்டிலேயே எழுதி முடிச்சிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுதே, அவர்கள் மறைவதற்கு முன்பாகவே ஒட்டுமொத்த வேதத்தில் இருக்கிற 27 புத்தகங்களையும் பாத்தீங்கன்னா எழுதி அவர்கள் முடித்து விட்டார்கள். ஏன் அவர்கள் எழுதி வைக்கிறாங்க? தனக்கு பின்பாக இவர்களை வழிநடத்த என்ன செய்யணும்? இறை வார்த்தை வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட தான் அவங்க அன்னைக்கு எழுதி வச்சாங்க. அதே மாதிரி அந்த 27 புத்தகத்திலுமே நமக்கு காண்பிக்கிற ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல தான் நம்ம கட்டப்பட்டு வர்றோம். அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு விரோதமாக இடையிலே யார் எந்த உபதேசத்தை கொண்டு வந்தாலும் அது கள்ள உபதேசம் அப்படிங்கிறதையும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்திருச்சு. இப்ப கத்தோலிக்க திருச்சபையார் என்ன சொல்ல வர்றாங்க? சார், நாங்க தாங்க ஆதி திருச்சபை, பேதுருவுக்கு அப்புறம் நாங்க வழி வழியா வர்றோம். இப்ப இருக்கிற போப் வந்து பேதுருவினுடைய மூதாதையர், அந்த வழித்தோன்றலிலே தான் நாங்கள் போப்பை தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப நாங்க தாங்க ஆதி திருச்சபை, நீங்க பிரிஞ்சு போனவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரு தப்பு என்ன? நல்லா நீங்க கவனிங்க. பைபிள்ல தாவீது ராஜாவை பத்தி நம்ம வாசிக்கிறோம். தாவீது ராஜா ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்று வாசிக்கிறோம். சரி, ஓகே, தாவீது ராஜா ஆண்டவருக்கு பிரியமானவன். அவருடைய சிம்மாசனத்துல அடுத்தடுத்து என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் அமர்றாங்க. அடுத்தடுத்து பிள்ளைகள் அமர்றாங்க. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் வர்றாரு, சாலமோனுக்கு அப்புறம் ரெகொபெயாம் வர்றாரு, அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க வர்றதை பார்க்க முடியும். இப்ப தாவீதினுடைய சிங்காசனத்திலே சாலமோனுடைய அதே சிங்காசனத்தில் அவருடைய பிள்ளைகள் வந்ததுனால அவங்க பிள்ளைகள் எல்லாம் தாவீதை போல சரியாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாங்களா? நான் கேட்கிற கேள்வியை ரொம்ப நுட்பமா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையிட்ட என்ன தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா தாவீது தேவனுக்கு பிரியமானவன், அதுக்காண்டி அவன் பிள்ளைகள் எல்லாம் அதற்கு பின்பாக அதே அரியணையிலே அமர்ந்து அவங்க பிள்ளைகள் எல்லாம் யோக்கியவான்களா இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆண்டவரே பின் சந்ததியை பார்த்து சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீதை போல் நீ எனக்கு முன்பாக உத்தமமாக இல்லை. நீ நாள் பார்க்கிறவனா மாறிட்ட, நீ குறி கேட்கிறவனா மாறிட்ட, நீ விக்கிரக ஆராதனை செய்யறவனா மாறிட்ட, உன்னால அநேக குற்றமில்லாத ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறதுன்ட்டு அநேக ராஜாக்களுடைய தவறுகளை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலியமாக அன்னைக்கு கடுமையாக பேசுகிற விஷயத்தை பார்க்க முடியும். அப்ப தாவீதின் சிம்மாசனத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படிங்கறதுக்காண்டி தாவீதுக்குள்ள எல்லா அதிகாரமும் அவனுக்கு கிடைச்சது போறது இல்ல. தாவீது சங்கீதங்களை எழுதி அது பைபிளாக அச்சிட்டது போல அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் எழுதினது, அதாவது தவறான பிள்ளைகள், தாவீதை போல் இல்லாமல் இடறி போய் விழுந்து போன பிள்ளைகள் எழுதின புத்தகங்கள் எல்லாம் பைபிளாக இங்க கொண்டு வர முடியாது. நாங்க வழியா வந்ததுனால நாங்க தான் எங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, எங்க கிட்ட பவர் இருக்குது. அன்னைக்கு திருச்சபைகிட்ட தான் பவர் இருந்துச்சு, அப்போஸ்தலர்கள்ட்ட தான் பவர் இருந்துச்சு, பைபிள்ல பவர் இல்ல. பைபிள்ங்கிறது அது ஒரு காரியத்துக்காக நாங்க எடுத்து எழுதி கொண்டு வந்து வச்சமே வெளிய பைபிள் எங்களுக்கு முழுக்க முழுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எவ்வளவு மடமையான ஒரு விஷயம் என்று பாருங்க. அப்ப நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற தவறை கத்தோலிக்க சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்க பீட்டருடைய வம்சாவளியில வந்தாலும், ஆனா பீட்டர் வாழ்ந்த மாதிரி நீங்க வாழல. இன்னைக்கு பீட்டர் விட்டுட்டு இருக்கிறீங்க ஒழிய, பீட்டர் எப்படி தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தாரு? பீட்டர் எங்கேயாவது மரியாள் வணக்கம் செஞ்சாரா? புனிதர் வணக்கம் செஞ்சாரா? இல்ல மரிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்தலம் இருக்குது, உத்தரிப்பு ஸ்தலம்ட்டு, அங்க போயும் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு போதனை எடுத்து வைத்தாரா? ஹோலி வாட்டரை தெளித்து எங்கேயாவது அதை அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு வச்சாங்களா? சிலுவையில மெட்டல்ல சிலுவை செஞ்சு அந்த சிலுவையெல்லாம் எங்கெங்கெல்லாம் காட்டுறோமோ அங்கெல்லாம் பேய் மிரண்டு ஓடும் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்றை செய்யறாங்களா? இன்னும் நீங்க பாருங்க, தூங்கும் நிலையில் உள்ள அருளானந்தரா என்னமோ கத்தோலிக்க போப்பாண்டரை பயன்படுத்துறாராம். அதை நம்ம வளனரசு பிரதர் எடுத்து சொல்றாப்ல, தூங்குற மாதிரி ஒரு சிலை செஞ்சு எடுத்து வச்சோம்னா அதன் மூலியமாக ஒரு புதுமையான ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா? அது உங்களுடைய நம்பிக்கையாக இருந்தாலும் இந்த நம்பிக்கையெல்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மரித்தவர்கள் நமக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாங்க. மரித்தவர்களுடைய பிண்டங்களை, சரீரங்களை தோண்டி எடுத்து அவங்களை அடக்கம் பண்ணாம மண்ணுக்கு மண்ணு கொடுக்காம அது இன்னும் கொஞ்சம் மக்காம இருக்குங்காண்டி அதை வச்சுட்டு சுத்திட்டு வைக்கிறதுங்கிறது வேதாகமத்தின் அடிப்படையிலான இல்லை என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்க பைபிளை விட்டு வேறு பிரிச்சுட்டு இன்னைக்கு பைபிளையே குற்றப்படுத்துறாங்க என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஏற்கனவே நான் சொன்னபடி எப்படி தாவீது ராஜா ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தாலும் கூட அவருக்கு பின்வந்த சந்ததிகள் தேவனுக்கு பிரியமில்லாம போனாங்களோ, அதுபோல ஆதி திருச்சபை காலத்துல ஒருவேளை பேதுருடைய வம்சாவளியில தான் இவங்க வந்தேன்னு சொன்னாலும், பேதுரு எப்படி தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்தாரோ, பேதுரு எப்படி சத்தியத்தின்படி வாழ்ந்தாரோ, கீழ்ப்படிந்து பேதுரு வாழ்ந்தாரோ, அது போல இன்றைக்கு கத்தோலிக்க சபையர்கள் வாழல, கரப்ட் ஆயிட்டாங்க, இடையில விழுந்து போனாங்க அப்படிங்கிறதா உண்மை.
எப்ப விழுந்து போனாங்க? கிபி 400க்கு அப்புறம் இவங்க விழுந்து போனாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சபைகள் உபத்திரவப்படுத்தப்பட்டுச்சு. ஆங்காங்கே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த உபத்திரவத்தின் மத்தியில ஸ்ட்ராங்கா வளர்றாங்க. அப்படி வளர்ந்து வரும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கான்ஸ்டான்டினுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலும் மதமும் ஒன்றிணைகிறது. அப்ப மதத்துக்கு அதிக வல்லமையும் அதிகாரத்தையும் கான்ஸ்டான்டின் நேபிள் மூலமாக கொடுக்கப்படுகிறனால தொடர்ந்து இவங்க பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பிலே ஒரு முக்கியமான அதிகாரம் மிக்கவர்களாக இங்கே கிறிஸ்தவம் மாறும் பொழுது அந்த அதிகாரத்திலையும் அந்த செருக்களையும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சபை கொஞ்சம் கொஞ்சமா விழ ஆரம்பிச்சிச்சு. அன்றைய நாட்களிலேயும் கூட பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா விழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கே சில சபைகளை எதிர்த்தாங்க. அன்னைக்கே ஒன்னும் திடீர்னு மார்ட்டின் லூதர் வந்துதான் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருந்தாலும் மார்ட்டின் லூத்தருக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா, ஏன்னா அன்னைக்கு வந்து கிறிஸ்தவம் ஆளுகை தன்மை கத்தோலிக்கத்துக்குள்ள வந்த உடனே சில உண்மையான சபைகள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல இப்ப நான் இருக்கிறேன், நான் மூத்தவன். இப்ப எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் இருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தவறான வழியில போகும்போது என் பிள்ளைகள் ஒரு சிலவங்க என்ன செய்யறாங்கன்னா என் அப்பா போற வழி சரியில்லை, அது தவறான விஷயம் அப்படின்னு என்னை கண்டிக்கிறாங்க, என்னை விட்டு பிரிந்து போறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எப்போது இந்த சபை கொஞ்சம் கொஞ்சமாக, இது வந்து ஒரே நாளிலே நடந்த சங்கதி அல்ல, திடீர்னு அப்படியே வீழ்ச்சி ஆகல, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா வேதாகமத்தின் 27 புத்தகத்தையும் தொகுத்த அந்த காலகட்டத்துல அன்னைக்கு ஆவியானவர் அவங்களுக்கான ஆப்பை அன்னைக்கே செதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்த சபை கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து போகும், இது வந்து அரசியலோடு கலக்க ஆரம்பிக்கும். அப்படி கலக்க ஆரம்பிக்கும் போது சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போகும். அப்ப இந்த ஒட்டுமொத்த அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த சத்தியம் எல்லாம் ஒட்டுமொத்த புத்தகமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் திட்டம் வைத்து என்ன செஞ்சாரு, அவர்கள் மூலியமாகவே இந்த வேதாகமத்தை என்ன செய்ய தொகுக்க ஆண்டவர் தூண்டினார். அவங்க சிறப்பாக தொகுத்தாங்க. படிப்படியாக அன்றைக்கு இருந்த சபை என்ன செய்யுதுன்னா கர்த்தருடைய வார்த்தை விட்டும் கர்த்தரை விட்டும் பின்வாங்க ஆரம்பிச்சிச்சு. 4ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கர்த்தரை விட்டும் கர்த்தருடைய வார்த்தையை விட்டும் பின்னிட்டு அரசியலோடு கலக்க ஆரம்பித்தார்கள். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மரபுகள் எல்லாம் மாறுபட்டு விக்கிரக வழிபாட்டுக்குள்ள, சிலை வழிபாட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தார்கள். ஏனால் அரசியல் மயமாக மதங்கள் மாறிவிட்டபடினால எல்லா மக்களையும் தன்வயப்படுத்த வேண்டும், எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு பொது காரியத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறக்காண்டி உருவ வழிபாடுகளை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இது அன்னைக்கு ஆதி திருச்சபை காலத்துல 500-600 வருஷங்களாக இல்லாத ஒன்று. புதிதாக இவர்கள் அரசியல் மயமாக மாறினதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, உருவ வழிபாடு ஒன்றை சபையில கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கும் சில காரணங்களை சொல்லி சப்பக்கட்டு கட்ட பாக்குறாங்க.